உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அநேகமாக இந்த வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் மறந்துட்டோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், எதை செய்தாலும் அதை வெளிரகமாய், அதை பிரசித்தப்படுத்தி பெருமைக்காக செய்யாதிருங்கள். உங்க வலது கையினால நீங்க செய்யறது உங்க இடது கைக்கு தெரியாமல் இருப்பது நல்லது. ஆண்டவர் ஏன் இதை சொன்னாங்க, அதை நம்ம தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கு இல்லையா? ஸோ 3 முக்கியமான காரியங்கள் இதற்கு பின்னால் இருக்கிறது. ஒன்று, நாம் அப்படி செய்யும் பொழுது, நாம் செய்கிற நன்மைகளை பிரசித்தப்படுத்தி செய்யும் பொழுது, பிறர் அறிய செய்யும் பொழுது, அநேக நேரம் அதன் நோக்கம் மாறிவிடுகிறது. த மோட்டிவ் சேஞ்சஸ். நம்ம உதவி செய்வதே மற்றவங்க மேல அன்பு வைத்து தானே. ஆனா அதை பிரசித்தப்படுத்தும் பொழுது, 4 பேர் பார்க்கும்படி அதை செய்யும் பொழுது, அந்த உண்மையான நோக்கம், நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற அந்த அன்பு மாறி நமக்கு வேற வித்தியாசமான பெருமைகளை அது கொண்டு வந்து விடக்கூடும். இது ரொம்ப முக்கியம். 2வது, அநேக நேரம் அது தேவ சித்தத்துக்கு விரோதமாகி விடுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை சுகமாக்கின பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ இதை யாருக்குமே சொல்ல வேண்டாப்பா, ஆசாரியனுக்கு மாத்திரம் உன்னை காண்பித்து மோசே உனக்கு கட்டளையிட்டவைகளை செய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த குஷ்டரோகி அந்த பட்டணம் முழுவதிலும் போய் அதை பிரசித்தப்படுத்தினான். இதனால என்ன நடந்துச்சுன்னா, தேவ சித்தம் அந்த பட்டணத்துல நிறைவேற முடியாமல் போச்சு. அதாவது இரட்சகராக இயேசு கிறிஸ்து வெளியரங்கமா அந்த பட்டணத்துக்குள்ள நுழைய முடியாதபடிக்கு அந்த காரியம் மாறிவிட்டது. 3வது, தேவனுக்கு விரோதமான பெருமைகளை அது நமக்குள்ளே கொண்டு வந்து விடக்கூடும். நாம ஜனங்கள் பார்க்கும்படி எல்லாவற்றையும் செய்யும் பொழுது அநேக நேரம் தேவனிடத்துல நமக்கு அதற்கான கனம் இருக்காது, அல்லது அதற்கான ரிவார்டு இருக்காது, சரியா, பலன் இருக்காது. ஏன்னா நம்ம மனுஷருடைய பெருமைக்காக செய்கிறபடியினால், மனுஷர் இதை பார்த்து மெச்சிக்கொள்வாங்கன்னு செய்கிறபடியினால தேவனிடத்துல நமக்கு அதற்கான பலனை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம பெருமைக்காக அதை செய்கிறோம். அதே போல பாருங்க, ஜனங்கள் நம்மை மெச்சி கொள்ளும் பொழுது, அதற்காக நம்மை பாராட்டும் பொழுது, பா இப்படி பண்றீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி செஞ்சிட்டீங்களேன்னு நம்மை பாராட்டும் பொழுது பாருங்க, நாம செய்த வேலைக்கு இங்கேயே நமக்கு அதற்கான கூலி அல்லது கனம் கிடைத்து விடுகிறது. கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த பூமியிலே அதற்கான கனம் அல்லது அதற்கான ரிவார்டு, அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னொரு முறை தேவனிடமிருந்து நமக்கு எந்த பலனும் வரப்போவதில்லை. ஸோ இப்படி நிறைய காரியங்கள் இதற்கு பின்னால் இருக்கு. மோட்டிவ் மாறாம கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பாருங்க, விளம்பரங்களுக்கு தான் அதிகமாய் கவனம் செலுத்தப்படுது. அது உலக பிரகாரமான காரியங்களுக்கு சரி, ஆனால் ஊழியத்திலும் அப்படி செய்யப்படும் பொழுது அங்கே நோக்கம் மாற ஆரம்பிக்கிறது. நாம முன்னால நிறுத்தப்படுறோம், நம்முடைய கிரியைகள் முன்னால நிறுத்தப்படுது. தேவனுக்கு மகிமையை அது கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத மாத்திரம் யோசிப்போம். வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.